வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சவ் சவ் கறி ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான வத்தல் மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா சவ் சவ்வை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 சவ் சவ் தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சவ் சவ் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சவ் சவ் ஆல்ரெடி நீர் காய்கறி தாங்கிறதுனால தண்ணி இழுத்துக்காது, கொஞ்சமாக விட்டுக்கோங்க போகிறோம். அதுக்கப்புறமா கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்மளோட சுவையான சவ் சவ் கறி ரெடி ஆகிட்டுருக்கு. சவ் சவ் நல்லா வெந்தாயிடுத்து. அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருகி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சவ் சவ் கறி ரெடி ஆகிடுது. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.